வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் அர்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ஸ்டு ஹாரர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது நண்பர்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கர்ஸ்டுனா வந்து பார்த்தீங்கன்னா சாபோன்னு அர்த்தம். இந்த கேம் ப்ளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறோம் எல்லோரும் மறக்காம லைக் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பிளேயர்ஸ் டைம், அப்புறமா இங்கே வந்து மறுபடியும் அதே பிளேயர்ஸ் டைம் தான் இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே ரைட் சைட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை இந்த சர்வரில், நாம் மட்டும்தான் நண்பர்களே. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு சர்வர் ஜாயின் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை அந்த சர்வரில் வந்தாங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விளையாடுறேன் நண்பர்களே. ஓகேவா? இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வருக்குள்ளே போய் பார்த்தேன். அதாவது வேறு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த கேமில் யாருமே இல்லை. இதுதான் அந்த கேமு. இந்த கேமில் யாருமே இல்லை. அதனால் நாமளே கண்டினியூ பண்ணிடலாம் நண்பர்களே. ஓகே, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது என்னடா இப்படி இருக்குது கிராஃபிக்ஸில் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். இது ஒரு ஸ்டோரி லைன் கேமும் சொல்ல மறந்துட்டேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோ இங்கே டைம்ஸில் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா நண்பர்களே? ஓகே, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் ஓகே நண்பர்களே 3, 2, 1 ஆக போகுது. இந்த வண்டி கிளம்பிடுன்னு நினைக்கிறேன் முன்னாடி. இல்லை அப்படியே ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஓகே, டெலிபோர்ட்டிங்னு வருது பார்த்தீங்களா? ஓகே நண்பர்களே, அண்டனா என்னடா அண்டனுங்கிறாங்க. ஓகே, கேம் லோடிங் ஆகுது. இன்னும் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். என்னதான் டிட் யூ நோ யூ நீட் டு ஃபைண்ட் ஆல் 4 வீல்ஸ் டு ஃபிக்ஸ் தி மைண்ட் கார்ட் இன் தி மைன்ஸ். ஓகே நண்பர்களே, அதாவது இந்த கேமில் நாம் வந்துட்டு மைண்ட் கார்ட்டுக்கு 4 வீல்ஸுமே கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாங்க நண்பர்களே. ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே லோட் ஆயிடுச்சு. லோடிங் கம்ப்ளீட்டட். நம்ம அம்மா சொல்கிறாங்க, ஹலோ வாடா, நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்குறோம், வா எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் ஒளிய வச்சுருக்கிறேன், அதனால் அதெல்லாமே நீ சாப்பிடு, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே நண்பர்களே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, ஓனாக திறந்து பார்ப்போம். இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே இல்லை. ஓகே நண்பர்களே, இதுக்குள்ளேயும் இல்லை. கீழே இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கேயும் இல்லை. இந்த பொட்டி ஓகே நண்பர்களே, இதுக்குள்ளேயும் இல்லை. இந்த ஸ்டாச்சு இதுவும் எதுவும் பண்ண முடியாது நண்பர்களே. டிவி பார்த்தீங்களா, லைவ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் லைவும் காட்டுறாங்க. ஐயோ, சோஃபாவில் எதுக்குடா உட்காந்து. ஓகே ஓகே நண்பர்களே, எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொட்டி இருக்குது. ஓ, இது எதுவும் பண்ண முடியாதா? ஓகே, இது குக்கீஸ் இருக்குது நண்பர்களே. ஓகே, இருங்க. ஓகே, குக்கீஸ் இருக்குது, சாப்பிடுவோமா? ஓகே, சாப்பிட்டுட்டேன் நானும். ஏதோ பாய்சன் கீசன் வச்சுருப்பானுங்களான்னு தெரில. ஆனால் நம்ம அம்மா வீடு தான், புது வீடு. அதாவது நம்ம வீடு தாங்க. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஓகே, எதுவும் இல்லை. ஓகேங்க, இங்கே ஜூஸ் கேன் இருக்குது, ஜூஸ் கேன் குடிப்போம். ஓகே, நம்ம அம்மா சொல்கிறாங்க, டே லீவிங் ஹாலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லீவிங் ஹாலுக்கு போயிடலாமா? வாங்க, லீவிங் ஹாலுக்கு போடலாம். என்னது, இங்கே வந்து போட்காஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது இங்கே தான் இருக்காங்க நம்ம அம்மா. என்னது இது? இங்கே ஒரு வீல் நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓ, இந்த மாதிரி நிறைய வீல் கண்டுபிடிக்கணும் போல். இன்னும் 3 வீல் வந்து கண்டுபிடிக்கணும் நண்பர்களே. ஓகே, போட்காஸ்ட் மேலே ஒரு டிவியில் இருந்ததில்ல, அந்த டிவி தான் நண்பர்களே. என்ன சொல்கிறாங்க? ஹாப்பி கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஹே டெஃபினெட்லி நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாம் வந்துட்டு அம்மா வேணாம்மா, கேம்பிங்லாம் நம்ம போக வேணாம், ஏன்னா சம்மர் பிரேக் வந்து இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். கேரேஜுக்கு போ, அங்கே போயிட்டு கோ டு தி கேம்ப் நோ. ஓகே, நம்ம வந்து கேரேஜுக்கு போயிட்டு நம்ம கேம்பிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா சொன்னாங்க. நாம்ளும் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். கோ டு தி கேரேஜா? கேரேஜ் வெளியே தான் இருக்குது போல். ஓ, இங்கே இருக்குது பாருங்கள், இதான் கேரேஜ் நினைக்கிறேன். என்னடா பூட்டு, ஓபின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓபினா? ஐயோ, வண்டி நான் போட்டுறோம். ஐயோ. ஓகே நண்பர்களே, நீ உள்ளே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பிளிங்காக என்னது
த கர்ஸ்டு கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நல்ல கேம்ப்புன்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு கர்ஸ்டு கேம்ப்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்கீனிஸ் பிரசன்ஸ் தி கர்ஸ்டு கேம்ப். அதாவது இந்த கேமோட டைட்டில் இப்போ தான் போடுறாங்க, த கர்ஸ்டு கேம்ப்னு. இதுதான் இந்த கேமோட பேர். ஸோ டைட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. ஓகே, நம்ம அம்மா கூட நம்ம வந்திருக்கிறோம். இப்போ அம்மா 4 வார்த்தைகள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹியர் வி ஆர், நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து இல்லைம்மா எனக்கு வந்து நடக்கலை, இந்த இடமே கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதாவது ஏங்க எவனோ எட்டி பார்க்குறாங்க. டே என்ன எட்டி பார்க்குறாங்க எவனோ. ஏங்க இவன் தானே அது. இவன் சொல்கிறான், பயப்படாதீங்க, நான் சும்மா விளாண்டுட்டு இருந்தேன், இந்த கேம்புக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயராக நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லாக்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த லாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே கேம்ப் ஃபயரில் பற்ற வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அம்மாவும் ஏம்மா கண்டிப்பாக நம்ம வந்து பெட்டராக பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண தேவைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அம்மா கிளம்பிட்டாங்களா? நம்ம அம்மா பாயின்னு சொல்லிட்டாங்கங்க. அவர் வந்து டிமோத்தி சொல்கிறான், கீடுங்க பாரு, உங்கள் அம்மா வந்துட்டு உன்னைய சரியாக பார்த்துக்கல, ஆனால் நான் உன்னைய பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, இவ ஓல்டு மேன் இவர் தாத்தா சொல்கிறாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னோடய கேபின் வந்து அங்கே தான் இருக்குது, கொஞ்சம் மைல்ஸுக்கு கிட்ட, அதாவது கொஞ்சம் மைல்ஸ் தூரத்தில் என் கேம்ப் இருக்குது. நான் வந்து அங்கே ஒரு சாமி ஒன்று தொலைச்சிட்டேன், ஸோ எனக்காக அது போய் கொண்டு வருவியாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஹெல்ப் இம்னு கொடுத்துட்டேங்க. ஸோ நான் வந்துட்டு அவரை ஹெல்ப் பண்ண போகிறேன், ஏன்னா வயசானவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு ஆசைப்பட்டு. ஸோ அவர்கிட்ட இவன் சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னது நான், ஆனால் அவன் சொல்கிறான். ஓல்டு மேன் சொல்கிறாரு, சரிப்பா என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்க, அப்படியே கட் சீன், அப்படியே அது சீன் அப்படியே கட் ஆகுது. வீடியோ பக்கம் நல்லா ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவன் இந்த என்னடா டீமோத்தியும் அப்புறமா இந்த ஓல்டு மேன் ஓடுறாங்க, ஆனால் நாம் எங்கடா இருக்கோம். 2 பேர் ஓடுறானுங்க, அதாவது அந்த ஓல்டு மேன் அவர் வீட்டுக்கு. இங்கே பார்த்தீங்களா, நாம்ளும் ஓடணும் போல். சொல்கிறாரு, தம்பிங்களா நாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஸோ வாங்க அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்கங்கிறாங்க. ஓகேங்க, நானும் அப்படியே போகிறேன் ஜம்ப் பண்ணி. ஓகேங்க, கேம்ப் ஃபயர் இங்கே இவர்கிட்ட இருக்குது பாருங்கள், அதுவும் நாம் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்குது, இந்த சின்ன பில்டிங்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாம் போயிட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்க. வேலை பூட்டிடுவானுங்களோ நம்மளையே. ஓகே ஆனால் இங்கே சாவி இல்லைங்க, சாவி இல்லைங்க, வெளியே போவோம். இங்கே ஏதோ காமிக்குது ஸ்பின்னு. ஓகே இருங்க, நம்ம மறுபடியும் போய் செக் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளேயும் இல்லை, இங்கே கீன்னு சொன்னார், இங்கேயும் இல்லை. ஓகே நண்பர்களே, வேறு ஓகே ஜன்னல்கிட்டேயுமே எதுவும் இல்லை, நம்ம வெளியே வந்துடுவோமா. ஓகே, கேம்ப் ஃபயர் கிட்டே போகலாமா. ஓகே நண்பர்களே, இப்போ இங்கே ஒரு பில்டிங் இருக்குது இங்கே. ஓகே நண்பர்களே, இங்கே கீ இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வீல் இருக்குது பாருங்கள், நமக்கு முக்கியமே இந்த வீல் தான். ஸோ இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சாவி எடுத்தாச்சு. ஓகே, வேறு வீல் இருக்கா? இல்லை. ஓகே தம்பி, பரவாயில்லப்பா, நீ வந்துட்டு எனக்கு வந்து கீஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா ஓல்டு மேன் சொல்கிறாரு, ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, உனக்கெல்லாம் தெரிஞ்சபடி இந்த கேம்ப் வந்து இந்த கேம்பிங் பண்ணுற ஏரியா வந்து கர்ஸ்டானது. இங்கே வந்து நிறையா மான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ அதை வந்து நீ தான் டிஃபீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற பேஸ் பால் எல்லாமே எடுத்துக்கோ, அந்த பேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோ. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோப்பா, இது வச்சு தான் நீ வந்துட்டு இது ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, சீம்ஸ் லைக் ஜென்ரேட்டர். ஓகே, ஜென்ரேட்டர் வந்து ஆன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஆஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. சாரி நான் ஆன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபில் இருக்குது, நம்ம போய் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த கட்சின்னு காமிச்சிருக்காங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஜென்ரேட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே நண்பர்களே,
ஓகே. இப்போ ஜெனரேட்டர் தான் நம்ம ஆன் பண்ணணும். வேணா எங்கெங்கேயோ ஓ! இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்குதுன்னு நெனைக்கிறேங்க. இதோ இங்க இருக்குது. ஓகே. இந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணு. அப்பதான் வந்துட்டு இந்த இது வந்து கிரீன் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றான். அதாவது கனெக்ஷன் குடுக்கணுங்க இப்ப நம்ப. பாத்தீங்களா? ஓகேங்க. பவர் வந்து கெடைச்சிருச்சு. இவன் சொல்றான் கிரேட் ஜாப் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இது வந்து இன்னைக்கான நாள் வந்து இது போதும். நாம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போலாம் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ அந்த தாத்தா சொன்னாரு, "இந்த இடம் கர்ஸ்டானது. ஸோ இங்க பாதுகாப்பா தான் இருக்கணும். பார்த்து இருங்கப்பா தம்பிங்களா" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்பிட்டாரு அவரும். ஓகே. நாம இங்க வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாரி சொல்றான். ஓகே. "ஏய் எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் வெளிய போணும். நான் வந்து சீக்கிரமா அதாவது லேட்டா தான் வருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். "நீ வந்து இங்க இருக்கிற டிவிய வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துட்டு அப்படியே உட்காருப்பா தம்பி" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கப்புறமேலு அப்புறமா "நீ வந்து உன்னோட பெட்ரூம்ல போய் நீ தூங்கலாம் டிவிய பார்த்த பிறகு" அப்படிங்கிற மாரி சொல்றான். "சரிப்பா நான் வந்து இப்ப கிளம்புறேன். நீ வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ இருந்துக்கோ இங்க. அதாவது 2 ஹவர்ஸ்ங்க. கப்புள் ஆஃப் ஹவர்ஸ்னா 2 ஹவர்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்க. ஓகே. சம்திங் ஃபீல்ஸ் அ பிட் ஆஃப் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. இங்க ஒரு ஆப்ல பார்த்தேன். இந்த ஆப்ல தான் எடுக்கிறதுக்கு வந்தேன். ஸோ அப்புறமேலு டிவில வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆன் ஆக போகுதுல. நான் அத பார்க்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். சோஃபால உட்காந்துக்குவோமா? உட்கார்றா ஏன்டா உட்கார மாட்டேங்கிறான்? உட்காந்துட்டாங்க. ஓகேங்க. நம்ம இப்படி பார்ப்போம். ஓகே. லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. எவனோ இங்க மிஸ்ஸிங்கா இருக்கிற மாரி காட்டுது பாருங்களேன் லெஃப்ட்ல. ஹாயா? ஏன் யாரோ ஒருத்தன் மூஞ்சி வந்து ஹாய் அப்படிங்கிற மாரி வருது. ஓ ஷிட்! ஏங்க லைட் ஆஃப் ஆயிருச்சு. ஏய் இங்க என்ன நடக்குது? அப்படின்னு நம்ம கேட்குறோம். இருங்க அக்கம் பக்கத்துல பார்க்கலாம். இங்க எதுவும் ஒளியறதுக்கு இடம் இல்லையா? ஏய் சரி நம்ம வந்து இப்ப ஜெனரேட்டர் தான் மறுபடியும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. ஏங்க இருங்க வெளிய போறதுக்கு வேற வழி எங்க இருக்குன்னு தெரியல. ஏய் யார்றா நீ? ஏங்க அந்த தீமோத்தி மாரியே ஒருத்தன் எட்டி பார்க்குறாங்க. அவன் இப்படி தான் பார்த்தான். ஸோ அவனும் இதே மாரி தான் எட்டி பார்க்குறான். ஓகே. மறுபடியும் மறைஞ்சு போயிட்டான். பார்க்கவே க்ரீப்பியா இருக்கிறாங்க. "ஏய் அது என்னது?" அப்படின்னு கேட்குறான். "ஏன்டா இவ்வளோ நேரமா பார்த்தியா? அது என்னதுன்னு தெரில." கையில பேட் வச்சுக்குவோங்க. ஓகே. நம்ம அப்படியே இங்க இருக்கிறோம். ஓகே. கதவு எப்படி தொறக்கிறது? ஓகேங்க. இங்க டோர் எங்க இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம். ஏய் ஐய்யயோ! இழுத்துட்டானோ? ஏங்க தீமோத்தி வந்துட்டாங்க. ஓகே. இவங்க இப்ப நம்மகிட்ட ஏதோ பேச போறான்னு நெனைக்கிறேன். இவன் சொல்றான், "ஏய் நான் ஒரு வழியா வந்துட்டேன். நீ பயந்துட்டியாடா?" அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம பயந்துட்டோன்னு? "ஏய் ஏன்னா லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு. ஒருவேளை நீ பயந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறான். ஓகே. "ஆமா நான் வந்து ஒரு மான்ஸ்டர பார்த்தேன்" அப்படின்னு சொல்றோம். ஓகே. இவன் வந்துட்டு, "ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீ?" அப்படின்ட்டு நம்மள பார்த்து சிரிக்கிறான், கிண்டல் பண்றான். ஓகே. "சரி நீ பெட்ல போயிட்டு மொத தூங்கு. எல்லாமே சரியாயிரும். ஒரு ரூமுக்கு போ மொத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என் ரூம் எங்கடா இருக்கு? ஓகேங்க. இதான் என் ரூம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகேங்க. நான் தூங்கிட்டேன் பாருங்க. படுத்துக்கிட்டேன். இவன் சொல்றான், "குட் நைட். எல்லாரும் நல்லா தூங்குங்க" அப்படின்னு சொல்றான். இருக்கிறது நம்ம ஒருத்தங்க தான். ஓகேங்க. சீன் அப்படியே கட் ஆகுது இங்க. கேமும் சூப்பரா இருக்குங்க. தரமான கேம். இந்த மாரி கேம் விளையாடணுங்க விளாண்டா. ஓகே. இப்போ நம்ம எந்திரிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்றான்னா, "ஹே அந்த சவுண்ட் என்னது?" அப்படின்னு கேட்குறோம். ஓ எந்த சவுண்டும் எனக்கே கேட்கலங்க. இருங்க நான் சவுண்ட் வச்சுக்கிட்டேன் கம்முனு. இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. "ஏய் போயிட்டு லீவிங் ரூமை போய் செக் பண்ணு" அப்படிங்கிற மாரி ஏங்க அவன் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க. இங்கே பாருங்களேன் ஜன்னலை உடைச்சிருக்கான். ஃபைட் ஹிம்மா என்ன டேய் என்னடா வளர்ற? ஓகே. இங்கே பாருங்க இவனை அடிக்கிறேன் பாருங்க நான். என்னடா இவ்வளோ சப்பையாக இருக்கிறான்? ஓகே. இருங்க நான் அப்படியே சுற்றி சுற்றி அடிக்கிறேங்க அவனைய. இருங்க அதாவது அவன் என்னையும் அடிக்கிறான். ஆனால் நான் வந்து அவனையும் அடிக்கணுங்க. இங்கே பார்த்தீங்களா எனக்கும் ஹெல்த்து குறையுது. ஓகே. நான் அப்படியே அவனை பார்த்து பார்த்து அடிக்கிறேங்க. வாடா வாடா வாடா. ஓய் ஏங்க அடி உழுதா? ஓகே ஓகே ஓகே. பையன் வந்து சாவர நிலைமையில் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் அடி அடித்தா செத்துருவான்.
நம்ம அப்படியே ஒரே இடத்துல பார்த்த மாதிரி அடிப்போங்க. ஓகே ஓகேங்க. ஹே யூ கைஸ் ஹேண்டில்டு தட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எனக்கு வந்து பசிக்குது, அதனால் நான் இந்த ஆப்பிள் சாப்பிட்றேன். அப்போ தான் ஈபி ஏறும். குக்கீஸ் இருக்குது, அதையும் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ரொம்ப ஸ்கேரிங்காக இருந்தது, அதாவது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஐ சி நவ் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேபினை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதனால உட் பிளாங்க்ஸ் எல்லாமே வெளியே இருக்கும், அதெல்லாமே எடுத்துருவாங்க. அது அப்புறமா அந்த உட் பிளாங்க்ஸில் எடுத்துகிட்டு விண்டோஸ் வந்து இப்போ நம்ம மூடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏங்க ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தது, சந்தேகமாக இருந்தது. அதாவது இந்த தீமூர்த்தி தான் வந்துட்டு இந்த இவன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்படின்னா இப்போ ஒருத்தன் வந்தா பார்த்தீங்களா, ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா தீமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அது அவன் கிடையாது. ஓகேங்க, ஒரு பிளாங்க்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு பிளாங்க்ஸ் இங்கே கலெக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே கலெக்ட் பண்ண முடியல, இப்படி இங்கே அடிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஓ ஆமாங்க இருங்க இவங்க வைப்போம். ஓகே, நீ செஞ்சுட்ட, கேபின் வந்து இப்போ ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். என்னடா ஒரு பிளாங்க் தான் வச்சேன் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சுங்கிறான். ஓகே பரவாயில்ல, நல்லதான். ஆர்ஜி தமிழ், நீ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டான விண்டோஸ் வந்து போர்ட் பண்ணிட்ட, அதாவது இது அடைச்சிட்டான். நம்மங்க அதே சொல்கிறான். நான் ஒரு விண்டோ தான் அதாவது அடைச்சனே. ஓகே, உள்ளதாக இருக்கான். சீன் அப்படியே கட் ஆகுதுங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன காமிப்பாங்கன்னு தெரில. ஓகேங்க, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெய்னியாக இருக்குது, அதாவது மழை பெய்யுதுங்கிறான். ஓகே, எனக்கு வந்து இப்போ என் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோங்க. நான் என் வீட்டுக்கு போகணும், எனக்கு இங்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரிப்பா, நான் வந்து உங்கள் அம்மாவை கால் பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு அப்படி உக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறோம். ஓகேங்க பரவாயில்லைங்க, வீட்டுக்கு விடமாட்டப்பா அப்படியெல்லாம் சொல்லுதேன். இங்கே பார்த்தீங்களா ஃபோன் அடிக்கிறான். நம்ம இது வரைக்கும் அப்படியே இங்கே சுற்றுவோங்க. ஏன்னா இங்கே டயர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ டயர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே ஒரு கட்சின்னு காமிக்கிறாங்க. தீமூர்த்தி நம்மளோட அம்மா கிட்டே பேசிட்டான். என்ன சொல்கிறான், நான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன், ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே அவங்க வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேங்க பரவாயில்ல, நம்ம மனசை புரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ அதிர்வு வந்தது. வாட் வாஸ் தட் மீன்? என்னாச்சுன்னு எனக்கு தெரில, இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம், வா 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 அப்படின்னு கூப்பிட்றான். அதாவது இந்த வீட்டோட கதவை இவனால் மட்டும்தான் திறக்க முடியும், நம்மளால் திறக்க முடியாது. ஸோ ஏன்னா இவன் தான் நம்மளை பார்த்துக்கிறவன். ஏங்க நம்ம அம்மாவோட காருங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சிங்க. இவன் சொல்கிறான், மேம் யூ கான்ட் பார்க் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்க் பண்ண முடியாது மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சொல்கிறான், அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அம்மா அப்படின்னு நம்ம தேடுறோம். இவன் வந்து சொல்கிறான், நாம் வந்துட்டு நம்ம கேபினுக்கு மறுபடியும் போகலாம், ஏன்னா இங்கே பயமாக இருக்குது, அதாவது ரெய்னிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரி அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இந்த வீடை காமிக்கிறாங்க மேலே. ஏங்க இடி வந்துருச்சுங்க, இந்த வீடு எரியுதுங்க. ஏங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, இடி வந்து கரெக்டாக இந்த வீட்டு மேலேயே விழுந்தது. நோ, இது வந்து லைட்டிங்காக இருக்குது, நம்ம கேம்ப் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறோம். ஆமாங்க இங்கே பாருங்கள் அப்படி எரியுதுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேவை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணணுன்னு. இப்போ இந்த பழைய தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் இங்கே வாங்க, நான் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, கோ வித் தீம் ஃபைண்ட் அ கேவ். நம்ம வந்து நம்ம அம்மா தான் எப்போவுமே நமக்கு முக்கியம், அதனால நம்ம அம்மா கிட்ட நம்ம போகிறதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிட்டோம். ஓகேங்க, ஓகே வாங்க, இப்போ நம்ம அந்த ஓல்டு மேன் கூட தான் போக போகிறோம். இது தாத்தா இருங்க தாத்தா, போயிடாதீங்க. ஓகேங்க, அப்படியே சீன் கட் ஆகுது. ஓகேங்க இப்போ நம்ம இறங்கிட்டோம். இப்போ அந்த ஓல்டு தாத்தா சொல்கிறாரு, ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம அம்மாவை தாங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து ஏன் இந்த டயர் வேணும்னு சொன்னாங்க நம்ம அம்மா. ஸோ அந்த டயர் தான் நமக்கு எப்போவுமே முக்கியம். ஸோ நம்ம அம்மாவை சொன்ன வாக்கை இப்போ நம்ம காப்பாற்றணும். இந்த இடத்துல டயர் இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 2 வேணும். அந்த பழைய தாத்தா எங்கே உடச்சிட்டாருங்க இந்த கேட்டை. ஓகே, நம்ம அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, உங்கள் அம்மா வந்துட்டு இந்த பில்டிங்குள்ளே தான் ட்ராப்ட் ஆகிருக்காங்க, உங்கள் அம்மா இதுக்குள்ளே தான் பூட்டி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து கிளைம் பாப்பா. ஓகேங்க, இதுக்கு மேலே போக சொல்கிறாங்க. அம்மா உங்களை காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புனாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு
இங்கே வந்து கீ இருக்கும்பா கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்டா கிளவா நீயும் மேலே வந்த என்னடா? ஓகே 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 கீ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே கதவு வந்து திறந்துருச்சு பார்த்தீங்களா? சரிப்பா நீ வந்துட்டு பர்ஃபெக்டாக நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட. ஸோ இப்போ வந்து ஃபர்தர் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீமூத்தி சொல்கிறான், இந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருக்குது, அதனால் கோல் கண்டுபிடி, அப்போ தான் உன்னால் டார்ச் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, இவங்களாம் வெளியே இருந்துக்கிட்டே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகே எதுவுமே இல்லை பார்த்துட்டேங்க. இப்போ ஓகே அப்படியே இங்கே நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம். இங்கே பார்த்தீங்களா கோல்? ஸோ கீழெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கணும், அதாவது நம்ம கலெக்ட் பண்ணணுங்க. ஓகே 1 இதோ இங்கே 2 எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? ஓகே நம்மளே 8க்கு 3. ஓகே தீமோத்தியும் இந்த நம்மளோட ஓல்டு மேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கீழே வந்துட்டாங்க. பரவாயில்லைங்க, துணைக்கு கீழே வந்திருக்காங்க. ஓகே அது இல்லாமல் இப்போ நம்ம அம்மாவை எதுக்கு இங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, நம்ம அம்மாவை எதுக்கு இங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்க எனக்கு சுத்தமாக தெரில நண்பர்களே. ஓகே உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இதோ இங்கே ஒன்று இருக்குதுங்க 7, இன்னும் 1, இன்னும் 1. ஓகே அந்த 1 எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்காது, மேலே தான் இருக்குங்க கோல். சரிங்க இதெல்லாம் செக் பண்ணிக்குவோம். குக்கீஸ் தான் இருக்குது, குக்கீஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது? ஓகே இங்கே மறுபடியும் இன்னொரு குக்கீஸ் இருக்குது பார்த்தீங்களாங்க. குக்கீஸ் எடுத்து வச்சுக்குவோம், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, தேவைப்படும். ஓகேங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா கோல்? இதோ இங்கே இருக்குது. ஓகே கோலை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே குச்சிட்றேன், இவங்ககிட்டே வந்துடலாம். ஓகே இது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலு மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்துட்டு இங்கிருந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும், எங்கள் அம்மா கண்டுபிடிக்காமல் நான் எப்படி வருது? ஸோ இங்கே வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து இங்கே இருக்கிற 3 வேவ்ஸை வந்து டிஃபீட் பண்ணணும். அப்புறமா மான்ஸ்டர்ஸ் 17 மான்ஸ்டர் வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் கில் பண்ணுமாங்க. அப்புறமா இங்கே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டோர் அன்லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம அன்லாக் பண்ணணும். ஸோ அப்புறமா இந்த வந்து 2 வேவ், அதாவது 3 வேவ் சொன்னாங்களே, 2 வேவ் அன்லாக் பண்ண பிறகு இந்த ஜெயில் ஓப்பன் ஆகும். ஓகே நண்பர்களே, அதாவது இங்கே இருக்கிற 2 ஜெயிலில் எதுலேயும் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா இருப்பாங்கங்க. ஓகே இப்போ வந்துட்டு அதாவது 3 வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறாங்க. ஓகேங்க எங்கே பார்த்தீங்களா ஏதோ சைரன் அலாம். ஏங்க இவனுக்கு டிஃபீட் பண்ணுமாங்க? ஐயோ ஏங்க நான் ஒருத்தாலாம் இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்தால் கூட பரவாயில்ல. இங்கே இருங்குங்க நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே ஓடுவோம். ஸோ குக்கீஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஐயோ 3 பேர் வந்திருக்கானுங்க, இங்கே 3 பேர்த்தையும் அடிக்கணுங்க. 3 பேரா 4 பேரான்னு கூட எனக்கு சரியாக தெரில. அட்ரா இந்த ஒருத்தங்காலி ஒருத்தங்காலி சாவுடா எங்கே இருக்கா? அப்படியே சுற்றிக்கிட்டே அடிப்போங்க. ஓகே இன்னொருத்தன் காலியாக போகிறான், ஆனால் அவனுக்கு ஹெல்த்து கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. அட்ரா ஏன்டா எங்கள் அம்மாவை காப்பாற்ற வந்தால் நீ யார குறுக்கால அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவனே. அம்மா ஏவங்க திடீர்னு வந்தாங்க பார்த்தீங்களாங்க, நானே ஒரு செகண்டில் பயந்துட்டேன். ஓகே எல்லாத்தையும் அடிச்சுட்டேன் நான் ஒத்தாளா. ஐயோ ஏங்க 3க்கு ஒருத்தனை தாங்க சாவடிச்சிருக்குறோம். ஸோ இப்போ ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம அம்மா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்குது, அப்புறமா கொஞ்சம் கேஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து இந்த இடத்துல ட்ரெயின் ஆகு, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மோர் வேவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா உன்னால் அடித்து தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இப்போ நான் டைம் வேஸ்ட் சொல்லி கூட என்ன சொல்கிறது பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. இங்கே இருங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்றுனா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இங்கே ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ரொம்ப தேவைப்படும் இப்போ நம்ம ஃபைட்டுக்கு. இன்னும் ஓகே கேஷ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம செக் பண்ணிக்குவோங்க. ஓகே இதுலேயும் எதுவும் இல்லை. ஓகே இதுலேயும் எதுவும் இல்லை. 1 2 3 ஓகேங்க இதுலேயும் எதுவும் இல்லை. ஓகே இப்போ நம்ம ஃபைட் தாங்க பண்ணணும். ஓகே அடிக்கணுமா? ஓகே இப்படி அடிக்கடிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் அப் ஏறும்.
ஓகேங்களா? இங்கே இருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. மேலே கேஷ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆப்பிள் ஐயோ எட்ரா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவருக்குள்ளே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே வேறு ஓகே கேஷ் இருக்குது, கேஷ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேட் எடுத்துகிட்டு போய் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா 3 வேவ்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ அவங்கள அடிக்க நமக்கு லெவல் ஏறுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ்லாம் உங்களுக்கு அதிகமாக விழுவும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ரைனிங் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே அட்ரா. ஓகே நண்பரே, நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைமர் ரோடு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்க வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே வாங்க. ஸோ ஏங்க இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இப்போ நான் அவங்கள அடிக்கணும். லெவல் 10 வர முடியாதுன்னு நினைக்கிறேன். லெவல் 9லேயே நம்ம நின்றுக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க டைமர் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அவ்வளோதான். ஓகே டோர்ஸ் ஆர் க்ளோசிங்கா? ஐயோ ஏங்க ஒரு வழியாக வந்துட்டேங்க. பரவாயில்ல, நான் கூட வரமாட்டேன்னு நினச்சிருந்தேன். ஓகே வேவ்ஸ் வந்து வந்துட்டுருக்குறாங்க மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இப்போ எந்த சைடுலேருந்து வரப்போகிறானுங்கன்னு எனக்கும் தெரில. அதான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்பிள் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வரானுங்க பார்த்தீங்களா? இப்போ வாங்கடா. இங்கே 4 பேரை கும்பலாக வந்திருக்கானுங்க. இப்படி ஆட்ரா. ஏங்க இவனுங்களும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களாங்க? ஓகே இப்போ ஒருத்தங்காளி இன்னொருத்தங்காளி. ஓகே ஆட்ரா. ஓகேங்க 2 பேரும் சாவுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் முன்னாடி ஓடிடுறேங்க. ஓகே ஆட்ரா. இங்கே இருங்க, ஆப்பிள் சாப்பிட்றேன். ஓகே ஆட்ரா. இப்போ ஆட்ரா. இன்னைக்கு இருங்க, கொஞ்சம் கம்மியான டைமு தான் இருக்குது. அதுங்களே உங்களை அடிச்சிட்டாதான். ஓகே ஐயோ வரானுங்க. ஏங்க ஓடி வரானுங்க. இதுக்கு மேலே நான் செத்துணுன்னு தான் நினைக்கிறேன். கேம் பிளே இதோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏங்க இது ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம செத்துருவோம். ஓகேங்க இருங்க, நம்ம மேலே ஏறுவோமா? மேலே அவங்களால ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏறான். ஓகே ஆட்ரா. இங்கே இருங்க, நானும் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் நம்மளால் முடியாது, நம்ம செத்துருவோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஒருத்தனாக தான் இருக்கும். இந்த கேம் வந்து நிறைய பேர் விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகேங்க நான் செத்து போயிட்டு பார்த்தீங்களா? ஓகேங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் மான்ஸ்டர்ஸ் கிட்டே செத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிட்டில் மான்ஸ்டர்கிட்டே செத்து போயிட்டோம். நம்ம லிட்டில் மான்ஸ்டர்கிட்ட செத்து போயிட்டோம், அது வந்து ரொம்ப சேடான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்கங்க. ஓகேங்க ஸோ ரோபக்ஸ் 30 கேஷ் வந்து 100 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்மக்கிட்ட 40 தான் இருக்குது. ஸோ ஓகே லாபிக்கு வந்துடலாங்க. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியில் நம்மளால் நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியல. ஸோ அதுதான் ஒரே ஒரு வருத்தம். ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த கேம் பிளே இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே நண்பர்களே, டாட்டா, பை, see you.